கர்நாடகாவில் நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் வந்து காங்கிரஸ்க்கு போய் ஆதரவு கொடுக்குறீங்க. சித்தராமையாவையும் சிவகுமாரையும் பார்த்து ஆதரவு கொடுக்குறீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா மேகதாடு கட்டியே தீர்வுன்னு சிவகுமார் சொல்கிறாரு. ஆனால் திருமாவளவன் அவரை போய் பார்த்துட்டு ஆதரவு கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு விமர்சிக்கிறார். இது வந்து தேர்தல் பிரதர். தேர்தல் நேரத்தில் இப்போ வந்து முக்கியமாக பிஜேபியை வராமல் தடுத்து ஒழிக்க வேண்டும். அப்போ அதற்கான உத்திகளை கையாள வேண்டும். நாங்களாக போகலை, எங்கள் தலைவரை அவர்கள் அழைத்தார்கள். வாங்க ஐயா, நீங்கள் வந்தீங்கன்னா பெங்களூரில் கொஞ்சம் பேசுனீங்கன்னா ஓட்டு விழுகும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்க எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க? இந்தியான்ற கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க யாரை எதிர்க்கிறாங்க? மோடியை எதிர்க்கிறாங்க. அதுலேயும் ஆர்எஸ்எஸ்ஸை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய இன்னொரு மாபெரும் தலைவர் அந்த முதல்வர் சீதாராமையா இருக்கார்ல. நீங்கள் பாருங்கள், அவருடைய பேச்செல்லாம் பாருங்களேன். இன்னமும் சொல்ல போனால் இவரை விட, ராகுல் காந்தியை விட நேருக்கு நேராக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை நீங்கள் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் கூட வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு. எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார், நாங்கள் அவர் அவார்டு கொடுத்தோம். அதை விடுங்க, அவர் கோட்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பிலாசபிக்கல் லீடருங்க, தத்துவம் சார்ந்த ஒரு தலைவன். அவர் அன்பு ரீதியாக கூப்பிடுறாரு, நாங்கள் போகிறோம் வர்றோம், ரைட்டா.